Agenti Discovery subscribe பண்ணுங்க. அந்த ஸ்கூட்டர் இது வந்துட்டு கார்னிஷில் பல இடத்துல கிடக்கும். இதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜ் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தேன். அப்போ தான் தெரியுது அதுக்கு தனியாக ஒரு 2 பேர் இருக்காங்க. ஃபுல் பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பேட்டரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. இது நான் இப்போ இன்றைக்கி பார்த்த ஒரு விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரியன் மறையக்கூடிய ஒரு நேரம். பொதுவாகவே இந்த கார்னிஷில் இந்த ஏரியாவில் இங்கே வின்டர் ஸ்டார்ட் பண்ணாலே கூட்டம் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கூட்டம் இருக்கும். என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்காக காரில் வந்து பாப்பா நடிச்சிட்டு இருப்பாங்க. சில நேஷ்னாலிட்டி மக்கள் வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொடி ஏற்றிக்கிட்டு பல மாதிரி போவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ பல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அட்வான்ஸாகவே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பண்ணுனாக்கா அஃபென்ஸு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம், கார்னிஷில் வந்து பொதுவாகவே இந்த அளவுக்கு ஒரு ரஷ் இருக்காது. கார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஃப்ளோவாக போயிட்டுருக்கோம். இப்போ பம்பர் டு பம்பர், ஒரு காருக்கு பின்ன ஒரு கார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். நீங்கள் என்னால் பார்க்க முடியும். இந்த நாட்டு கொடியை மட்டும் மேலெல்லாம் கட்டியிருப்பாங்க, வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த நேஷ்னல் டே நம்ம இந்த ஊரில் இருக்கனால நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோங்கிறதுக்காக வந்தேன். இங்கே பாருங்க, எல்லா மக்களும் சரி, இந்த ஒரு பியூட்டி என்னென்னா எல்லா நாட்டு மக்களும் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் கார்னிஷில் வந்து ரொம்ப பியூட்டி என்னன்னு சொன்னாக்கா, மரங்கள் போட்டு சைக்கிள் ட்ராக்கு, ரன்னிங் ட்ராக்கு, வாக்கிங் ட்ராக்கு எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இதில் ரொம்ப பியூட்டி என்னன்னு சொன்னேன்டாக்கா, நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அது வந்து பளபளன்னு தான் இருக்கும். ஏன்னா க்ளீனிங் ப்ராசஸ் அந்த மாதிரியான ஒரு இது எவ்ரிடே மார்னிங் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஒரு மிஷினை வச்சு அதுக்கு எத்தனையோ பேருக்கு வந்துக்கிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி டிராஃபிக் ஹெட் அதில் போட்டாங்க இப்போ ஆல்ரெடி. கேசோ வாக்கிங்கில் போயிட்டுருக்கு. நீங்களும் என்னோட சேர்ந்து நடந்துவாங்க. அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி கார் எடுக்காமல் நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும், சடாப்டான்ட்டு. பாருங்க, அந்த பற்றியெல்லாம் இது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி. நடைப்பயணத்தில் என்னோட நீங்களும் சேர்ந்து வாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கே. பாருங்க, நடந்தான் போயிட்டுருக்கேன். மாதிரி பாங்க சொல்ல போகிறாங்க. இங்கே கொஞ்சம் தூரம் போனேன்டாக்கா ஒரு பள்ளியாசம் வரும், அந்த இடத்துல போய் தொழுதுக்கிடுவேன். போலீஸ் ஆல்ரெடி எல்லா இடத்தையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குளிர் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல். இதில் மெயின் காரணம் என்னென்னா, காற்று இல்லை. காற்று இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி வந்து நம்ம இது மாதிரி நடக்க முடியாது. போலீஸ் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரம்லாம் கார்லாம் எரிஞ்சிடும் இவங்க பண்ணுற இதில்.
இங்கே பாருங்க, சாதாரண நேரத்தில் வந்து டிராஃபிக்கில் மாட்டினாக்கா ஹார்ன் அடித்து உயிரெடுத்துருவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது டிராஃபிக்காக தான் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அந்த புஷ்ன்னு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது இன்னும் காணோம். இப்போ ஃபோம் மாதிரி எல்லாம் சைனீஸ் இது ப்ராடக்ட்டு. ஏய் ஏய், நீங்கள் இந்த பெரிய ஹோட்டல் பார்க்குறீங்க, சோஃபிட்டல். இந்த பில்டிங்கை இப்போ தான் கட்டினாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பில்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பில்டிங்கு. மரங்கள்லாம் உள்ள வச்சு ஓப்பனே பண்ணல, ஆனால் க்ளோஸ்டான மாதிரியே இருக்குது, எதனாலன்னு தெரில. அப்புறம் அடுத்தடுத்த பில்டிங் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் அபுதாபியில் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அபுதாபியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியேருந்து வந்தாக்கா, துபாயிலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாக்கா அவங்களுக்கு பெரிய மாற்றமே தெரியும். அந்த கார்னருக்கு போகணும், அதுக்கடுத்து உள்ளே பிடிச்சிடலாமா, அதுதான் நம்மளுடைய மெயின் இது. அடிக்கிறாங்க, இந்த மரத்தை பாருங்க எப்படி வெட்டி வச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்க, 2 பேருக்கு போர் நடக்குது, புஷ்ன்னு அடிச்சுக்கிட்டு. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் கார்னிஷ் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மீனாஸ் இதுலேருந்து நீங்கள் மெரினா மால் போகிற வரைக்கும். அதில் ஒவ்வொரு பைபாஸ், அண்டர் பாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்கும், அந்த சத்தம் அப்படியே அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ரொம்ப காதுக்கு குளுமையாக இருக்கும் கேட்குறதுக்கு, மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். அண்டர் பாஸ்லாம் எல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. பாருங்கள், சோஃபிட்டல் ஹோட்டல். இந்த இடத்துல வந்து போனோம்னாக்கா அப்படியே மனசே அப்படியே ஒரு அமைதியாக, ஒரு ஆனந்தமாக இருக்கும். பாருங்க, 2 சைடில் ஒரு ஆர்ட், ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே டைல்ஸ் தான், பெயிண்ட் இல்லை. உங்களுக்கு இதில் காமிக்கிறோம். மெயின் விஷயம் என்னென்னா, நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன். இதில் போனீங்கன்னாக்கா ஹேண்டிகேப்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட அவங்க வீல் சேரை தள்ளிட்டு வர்ற மாதிரியவே ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. இந்த அமைப்பை உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த இதில் தான் இந்த சைடில் வீல் சேர் வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படியில் ஏறுற மாதிரியான ஒரு வசதியும் வச்சுருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மக்கள் கடுமையான கூட்டம் ஏறுது. எல்லாம் இந்த நேரத்தில் சேல்ஸ் வேறு பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி